வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான். வெள்ளிக்கிழமை காலையில் என் கோலம் போட்டு வந்து என் பொண்ணை காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டு கோயிலுக்கு தான் கிளம்பியாச்சு. கோயிலுக்கு நான் எப்போயுமே இந்த பொருள் எடுத்துகிட்டு போவேன். அபிஷேகத்துக்கு இந்த பொருள் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். அவங்களும் கொண்டு வருவாங்க. நானும் இந்த பொருள்லாம் கரெக்டாக வாங்கிட்டு போவேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க இந்த வாட்டி நான் தயிர் வாங்கலை, அவங்க தயிர் எடுத்துகிட்டு வந்தாங்க. 5 அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு கூழ் தான் எப்பயுமே பிரசாதமாக வைக்கிறோம். அவர் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாரு. அதனால் கூழ் இந்த வாட்டி வந்து அவர் வீட்டில் ஜூஸ் இருந்ததுனால அம்மனுக்கு படைச்சிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. பாப்பாவுக்கு கொடுங்கம்மா, நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு புல்லட் ஓட்டுறாங்க. அது வந்து அவங்க பொண்ணு ஓட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் தான் பின்னாடி உட்காந்துட்டு போகிறாங்க. அவங்க தான் கோயில் அலங்காரம்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு புல்லட் ஓட்டுறது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. நான் வந்து இதை வந்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அவங்க வந்து தைரியமாக ஸ்போர்ட்டிவாக வந்து ஒரு புல்லட்லாம் ஓட்டி ரொம்ப எல்லாத்தையும் மறந்து ஒரு லைஃப்பை ஜாலியாக ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு வீடியோ எடுத்து போடணும்னு தோணுச்சு. அதனால் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப தைரியமான பொண்ணு. அவங்க அம்மா அதுக்கு மேலே தைரியமானவங்க. இந்த சிங்கப்பெண் சொல்லுவாங்க பார்த்திங்களா, இவங்க 2 பேரையும் சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்தந்த நிமிஷத்தை என்ஜாய்மெண்ட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி இருப்பேனான்னு தெரில. அவங்கள பார்க்கும்போது நானும் கொஞ்சம் மாறணும்னு யோசிப்பேன்.